அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருமைப்பன்மை அறிதல். எவ்வளவுதான் புத்தகத்துல படிச்சாலும் இந்த ஒருமைப்பன்மை அப்படின்னு சொல்லக்கூடும் போது நம்ம எவ்வளவு தூரம் எழுதுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நாலுமே ஒரே மாதிரி இருக்கும், சின்ன சின்ன எழுத்துக்கள் மாறி இருக்கும், அதனுடைய அர்த்தமே மாறும். ஸோ அப்போ இங்கே பாருங்க, ஒருமைப்பன்மை பிழை நீக்குகன்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ அதில் எது ஒருமை, எது பன்மை, எது அக்ரிணை, எது உயர்திணை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நமக்கு பெரும்பாலும் பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் எடுத்துக்கிறோமே, சூரியன் உதித்தான். அப்போ உதித்தான் அப்படிங்கிறது உயர்திணை, ஒரு மனுஷனை குறிக்கக்கூடிய, ஆறரை படிச்ச மனுஷனை குறிக்கக்கூடியது. அப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னா இது அக்ரிணை, அப்ப இது வராது. ரெண்டாவது, மாலையில் சூரியன் மறைந்தது. எஸ், ஒருமைய வந்தா அக்ரிணையில, ஒருமைய வந்தா அக்ரிணையில அது, பன்மைய வந்தா அவை. ஒருமை பன்மை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தெரிஞ்சிருக்கணும், புரியுங்களா? அப்போ சூரியன், மாலையில் சூரியன் மறைந்தது கரெக்ட் தான். நானும் அவனும், நான் வந்தேன், அவனும் அப்படின்னா வந்தோம். இந்த இடத்துல நான் வந்தேன் தான் கரெக்ட், நானும் அவனும் வந்தோம் அப்படின்னு தான். அப்ப இது தப்பு. மந்தையில் மேய்ப்பவர்கள் வந்தார்கள், புரியுங்களா? அப்போ மேய்ப்பவர்கள் வந்தனர், வந்தார்கள் கிடையாது, வந்தனர். அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆன்சர் பி மட்டும். ஒருமைப்பன்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன தப்பு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சாதான் சரியானதை கண்டுபிடிக்க முடியும். அடுத்து ஒருமைப்பன்மை தானே. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கின்றார்கள். கபிலன் ஒருமை, அப்ப வேலை செய்தால் களைப்பாக இருக்கிறான், இதான் கரெக்ட். செய்ததால் களைப்பாக இருக்கின்றன, இதெல்லாம் என்னது? அக்ரிணையில ஒருமை, இது அக்ரிணையில பன்மை, சரிங்களா? இது கபிலன் அப்படிங்கிறது உயர்தனில ஒருமை, உயர்தனில ஒருமை, இதுதான் கரெக்ட். அடுத்து பாருங்க, மலையே பயிர்க்கூட்டமும், மலையே பயிர்க்கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெருந்துணை கூட்டமும். சோ பன்மை. அடுத்து என்னது? மலையே அக்ரிணையில பன்மை. அக்ரிணையில பன்மை அப்படின்னா என்ன வருது? அக்ரிணையில ஒருமை அப்படின்னா என்ன வருதுன்னு பார்க்கணும். பெருந்துணை புரிகின்றன, ரைட், ஓகே. அவன் கேட்கறது ஒருமைப்பன்மை பிழை நீக்குக அப்படின்னு கேட்கிறான். அப்போ இங்க இந்த ரெண்டுக்கும் பயன்பாடு மலை, இது ஒருமை, இது ஒருமை. மலைதான் பயிர்க்கூட்டத்துக்கும் உயிர்கூட்டத்துக்கும் வாழ பெருந்துணை புரிகின்றது. அப்போ அக்ரிணை ஒருமை வந்தா அதுன்னு முடிஞ்சிருக்கணும். அப்போ புரிகின்றது தான் சரியானது, இது தப்பு. ஏன்னா மலைங்கிறது சிங்கிள், இந்த ரெண்டுக்கும் இது பயன்படுது. அவன் கேட்கறது பயன்படுறது இதைத்தான் கேட்கிறான். மலையை குறிச்சா அக்ரிணை ஒருமை, அதுன்னு முடிஞ்சிருக்கணும். புரிகின்றது தான் கரெக்ட், புரிகின்றதுதான் கரெக்டானது. அடுத்து பாருங்க, ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுது. அதேதான், 4 பக்கங்களிலும் மாட வீதிகள், 4 பக்கம் கொடுத்துட்டான். அப்போ அக்ரிணை கொடுத்திருக்குது, அக்ரிணை பன்மை. அக்ரிணை பன்மை அப்படின்னு சொன்னா அவை அல்லது அமைந்து, அப்போ அது வராது, அமைந்துள்ளது வராது. 4 பக்கங்களிலும் மாட விதிகள் அமைந்தது கிடையாது. 4 பக்கங்களிலும் மாட விதிகள் அமைந்திருந்தது கிடையாது. 4 பக்கங்களிலும் மாட விதிகள் அமைந்துள்ளன. காரணம் அக்ரிணை பன்மையாக இருக்கிறது, அமைந்துள்ளன அப்படின்னு வரணும். உள்ளது அப்படின்னா ஒருமை, உள்ளன அப்படின்னா பன்மை, உள்ளன அப்படின்னா பன்மை, ஒருமைப்பன்மை. லட்சுமி அப்படின்னா ஒரு ஆளு, ஒரே ஒரு பெண். அப்ப கூப்பிடுகிறார்கள் அப்படின்னா பன்மை, இது கிடையாது.
கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லக்கூடியனா மரியாதைக்காக காமராசர் அந்த மாதிரி உயர்ந்தவங்களை குறிக்கக்கூடியது. லட்சுமிங்கிறது ஒரு பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்றது. லட்சுமி கூப்பிடுகிறது அப்படிங்கிறது இது அக்ரிணை. கூப்பிடுகிறது அப்படின்னா அக்ரிணில வரக்கூடிய. அப்போ இதுதான் பெண்பால். பெண்பால் கூப்பிடுவாள் சரியானது. லட்சுமி கூப்பிடுவாள். அப்போ ஆண்பால் பார்க்கணும், பெண்பால் பார்க்கணும், உயர்திணை பார்க்கணும், அக்ரிணை பார்க்கணும், ஒருமை பார்க்கணும், பன்மை பார்க்கணும். இவ்வளவு பார்த்தாதான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பாருங்க, தவறானதை கேட்கிறான். சரி எதுன்னு கேட்கல, தவறான கேட்கிறான். மாடு. மாடுன்னா என்னது? ஒரு அக்ரிணை. ஒரு மாடு, அப்ப அக்ரிணை ஒருமை. அப்ப இது சரிதான். அரசி ஒரு பெண். ஒரு பெண், அப்ப அந்த பெண் அப்படின்னா உயர்திணையில குறிக்கும். சரிங்களா? 6 அறிவு படைச்ச எல்லாமே உயர்திணை. அடுத்து அரசிங்கிறது ஒரு ஆளு, சிங்கிள், உயர்திணை ஒருமை. அரசன் உயர்திணை ஒருமை. மக்கள் அப்படிங்கிறது உயர்திணை தான். உயிர் இருக்கக்கூடிய ஒரு 6 அறிவு மக்கள். உயர்திணை பன்மை, அக்ரிணை கிடையாது. உயர்திணை பன்மை. அப்போ 6க்கு ஆன்சர் இது என்ன வரணும்? அக்ரிணை பன்மை வரக்கூடாது, உயர்திணை பன்மை வந்திருக்கணும். ஆன்சர் சி. தொடரில் உள்ள பிழையற்ற வாக்கியம் கவனி. பானையை உடைத்தது கண்ணன் அல்ல. அல்ல அப்படின்னு கேட்டாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பன்மையா வரணும். அதாவது என்னன்னா அவை அல்ல. கண்ணன் அது அன்று அல்லது இது அன்று. அக்ரிணையில குறிக்கக்கூடியது. இது பன்மை ஒருமையில வரக்கூடியது. அடுத்து பாருங்க, கண்ணன் கிடையாது இந்த இடத்துல. அல்லன் அப்படின்னா நான் அல்லன். பானையை உடைத்தது நான் அல்லன். அப்போ பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் அப்படிங்கிறது சரியானது. அதாவது அவன் அல்லன் அப்படிம்போம்ல, அப்போ கண்ணன் அல்லன். ஆன்சர் அவன் அல்லன், கண்ணன் அல்லன். ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள். மாணவர்கள் பன்மை, உயர்திணை பன்மை. உயர்திணை பன்மை. பள்ளி மாணவர்கள் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறான், இது சிங்குலர். ஒருமையில யாரு? மாணவன் அப்படின்னா கரெக்ட். மாணவன் திட்டமிடுகிறான், இது திட்டமிடுகிறார். ஆசிரியர் அப்படின்னா கரெக்ட். ஆசிரியர் திட்டமிடுகிறார், இது அக்ரிணை. இது வராது. இது அக்ரிணை, இது ஆசிரியர், இது மாணவன் வரணும். மாணவர்கள் அப்படின்னா செல்ல திட்டமிடுகிறார்கள். ஆன்சர் ஏ. இது கேட்ட கொஸ்டின், திரும்ப திரும்ப கேட்கிறான். எல்லாமே கேட்டதா, இது ரொம்ப ரொம்ப கேட்கிறான். ரைட்டா? இதுல ஒருமைப்பன்மை பிழை நீக்குன்னு கேட்டிருக்கான். ரைட்டா? அப்போ அதாவது இது அக்ரிணையில ரைட்டா ஒருமை அப்படி வந்துச்சுனாலே அன்று. ஒருமை வந்தா அன்று, பன்மை வந்தா என்ன வரணும்? அல்லன் வரணும். ரைட்டா? இவைனாலே பன்மை தான். இவை பழங்கள் அல்ல, இது பழங்கள் கிடையாது. ரைட்டா? பழங்கள் அப்படின்னு வந்தாலே அல்லதான் வரணும். ஆனா இங்க என்ன வரணும்? இது வரக்கூடாது. பழங்கள் அப்படின்னா இவை பழங்கள் அல்ல, இது கரெக்ட். புரியுங்களா? அப்போ இதுல இந்த தப்பு, இதுல இது தப்பு, இதுல இது தப்பு, இது மட்டும்தான் சரி. ஆன்சர் அக்ரிணை. அதுவே இவை பழங்கள் அல்லன்னு கேட்டா இது கரெக்ட். அப்ப ஆன்சர் 9க்கு டி. அடுத்து வலுவுச்சொல் இல்லாத இது. இதுவும் என்னன்னா வலுவுச்சொல்னா எது ஒருமைப்பன்மை பிழை இருக்கான்னு தான் பார்க்கணும். அப்போ அதை செய்தது நான் அல்லேன். நான் அல்லேன். அதை செய்தது நான் அல்லேன் கரெக்ட். சரிங்களா? மீது எல்லாமே தப்பு. இது இவை அல்ல அல்லது அவை அல்ல. இது அவர் அல்லர். சரிங்களா? இதுக்கு இது அன்று அப்படின்னு போடுவோம். சோ ஆன்சர் பி கரெக்ட்.
பறவைகள் கண்டமிட்டு கண்டம். பறவைகள் அப்ப என்னது? பறவைகள் அக்ரிணை. பறவை அக்ரிணை. கண்டமிட்டு கண்டம் அக்ரிணை பன்மை. பறக்கின்றன சரியானது. இது உயர்தனியை குறிக்கக்கூடியது. இது ஒருமை. அக்ரிணை ஒருமை. அக்ரிணை ஒருமையை குறிக்கக்கூடியது. பறவை கண்டமிட்டு கண்டம் பறக்கின்றது அப்படின்னு சொல்லலாம், கல் எடுத்துட்டு. சரிங்களா? இது மனுஷன் தான் குறிக்கிறது, பறவைகள் வர்றது. மனிதன் கண்டமிட்டு கண்டம் பறக்கிறார். சோ ஆளை குறிக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, ஒருமைப்பன்மை தானே. மாணவர்கள். அப்ப இங்க கொடுத்திருக்குது உயர்திணை பன்மைன்னு கொடுத்திருக்கு. உயர்திணை பன்மை. நிற்கின்றான். இது உயர்திணை ஒருமை. நிற்கின்றன. இது அக்ரிணை பன்மை. வியந்து நிற்கின்றது அக்ரிணை ஒருமை. என கொடுக்க வேண்டியது உயர்திணை பன்மை. மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர் உயர்திணை பன்மை. இதுதான் கரெக்ட் ஆன்சர் டி. மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர். சோ புரிஞ்சுக்கணும் எது உயர்திணை ஒருமை, உயர்திணை பன்மை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். உயர்திணைனா என்ன, அக்ரிணை என்ன? அதாவது என்னன்னா 6 அறிவு படைத்தது மட்டும்தான் உயர்திணை. ஆடு, மாடு, கோழி, குஞ்சு, கல்லு, மணலை இதெல்லாமே வந்து அக்ரிணையை சேரும். குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை செய்கின்றன. குழந்தை அப்படின்னா தன்னால். ஒரு குழந்தை தன்னால் இயன்ற உதவி. பட் குழந்தைகள் அப்படிங்கிறது தம்மால் இயன்ற உதவி. புரியுங்களா? அப்ப என்னது? இது குழந்தைகள் அப்படிங்கிறது பன்மையை குறிக்கிறதுனால ஆன்சர் பி தான் கரெக்ட். ஒருமைப்பன்மை. பறவைகள் சொல்லிட்டேன். பறவைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அக்ரிணை. அப்போ என்ன செய்யணும்? அக்ரிணையில வந்துச்சு அப்படின்னா பன்மையில முடியணும். அக்ரிணை பன்மை. இது பன்மை. ஆன்சர் கரெக்ட். இது பறவைகள். பறவை வந்து தங்கியது. இப்படிதான் வரணும். பறவை வந்து தங்கியது. இது உயர்தனியை குறிக்கும். தங்கினார்கள் அப்படின்னா உயர்தனியை குறிக்கக்கூடியது. உயர்தனை பன்மையில வரும். இந்த இருக்கா, இத கல் எடுத்துட்டோம்னா பறவை வந்து தங்கியது. அப்ப ஆன்சர் ஏ. ஒருமைப்பன்மை நீக்குக. யானை கூட்டம் வந்தது. சார் யானை கூட்டம் வந்தன, அதாவது யானை கூட்டங்கள் அப்படின்னா தான் வந்தன. யானை கூட்டங்கள் அப்படின்னா வந்தன. சரி. யானை கூட்டம் ஒரு கூட்டம் தான், பல கூட்டம் கிடையாது. அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் ஏ தான் கரெக்ட். யானை கூட்டங்கள் அப்படின்னா தான் வந்தன அப்படின்னு சொல்லணும். யானை கூட்டம்னா வந்தது மட்டும்தான். சரியா? இது மக்கள் அப்படிங்கிறது இது வந்து உயர்தனில வந்தது. இது உயர்தனில வரக்கூடியது. பட் அக்ரிணையில வந்திருக்கு. அதனால எதுவும் தப்பு. மணிமேகலை மணிபல்லத்தீவிற்கு சென்றாள். ஒரு உயர்திணை பெண்பால். அப்ப என்ன? பெண்பாலை கொண்டுதான் முடியணும். மணிமேகலை மணிபல்லத்தீவிற்கு சென்றாள். உயர்திணை பெண்பால்ல முடியணும். ஆள்ல முடியும். சரிங்களா? இது அக்ரிணை. சென்றார்கள். இது பன்மை. உயர்திணை பன்மை. இதுவும் வருவது. இது சென்றார். மணிமேகலை அப்படிங்கிறது ஒரு பெண். ஒரு பெரிய மரியாதை நிமித்தமாக காமராசர் அப்படியோ, காமராசர் மணிபல்லத்தீவிற்கு சென்றார் அப்படி வேணா சொல்லலாம். பட் இங்க மணிமேகலை அப்படிங்கிறது ஒரு சாதாரண பெண்ணை குறிக்கிறது. அதனால சென்றார் அப்படிங்கிறதும் தப்பு. சென்றால் அப்படிங்கிறது சரி. அடுத்து மேகங்கள் பன்மை. பன்மைனா சூழ்ந்து கொண்டன. மேகம் சூழ்ந்து கொண்டது இப்படின்னா தான் கரெக்ட். மேகம் சூழ்ந்து கொண்டது. விண்மீன்கள்
வானில் தோன்றின என விண்மீன்கள். பன்மை தோன்றின அப்படின்னா தான் கரெக்ட். மேகங்கள் சூழ்ந்து கொண்டனர் கிடையாது. கொண்டனர் அப்படின்னா உயர்திணை. கொண்டன அப்படின்னு தான் அர்த்தம். இருந்தா உயர்திணை ஆயிரும். ஆன்சர் ஏ 17. 18 ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? பாருங்க, பெண்கள். பெண்கள் அப்படின்னா உயர்திணையில பன்மை. உயர்திணையில பன்மை. அப்ப என்ன செய்யணும்? இருள முடியணும். பணிபுரிகின்றனர். இது பெண். உயர்திணையில ஒருமை வந்தால் பணிபுரிகின்றாள். இது அக்ரிணை. இதுவும் அக்ரிணை. இது அக்ரிணை பன்மை. இது அக்ரிணை ஒருமை. அக்ரிணை ஒருமை. அப்ப ஆன்சர் பெண்கள் எல்லா துறைகளிலும் பணிபுரிகின்றனர். உயர்திணை பெண்கள் எல்லா துறைகளிலும் பன்மை பணிபுரிகின்றனர். இருளதான் முடியணும். ஆன்சர் டி. எல்லாமே தான். கதிரவன் சூரியன். ஒன்னே ஒண்ணுதான். காலையில் உதித்தது கரெக்ட். இது கதிரவன்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது பன்மையில் தான் வரணும். பன்மைனா தான் உதித்தது. இங்க ஒருமைனால உதித்தது. உதித்தான் அப்படின்னா கதிரவன் கிடையாது. கதிர் ஒரு ஆண்மை குறிக்கணும். மனுஷன். இது பெண். இது ஆணை குறிக்கும். உதித்தான் ஆண், உதித்தால் பெண். அதாவது 4 கொடுத்துடுறான். எது கரெக்ட்னு நம்ம செக் பண்ணோம். பறவைகள் சொல்லிட்டாங்க. அப்போ பறவை வந்து தங்கியதுதான் கரெக்ட். ஆனா என்னது பறவைகள் அப்படின்னா தப்பு. அப்ப பறவைகள் வந்து தங்கின. பறவைகள் வந்து தங்கின. ஆன்சர் டி தான் கரெக்ட். 21 மொழி. ஒரு மொழி தான். ஒரு மொழி தான் கொடுக்குறோம். மொழி வளரும் தன்மை உடையது. அக்ரிணை ஒருமை. அக்ரிணை ஒருமைன்னு என்ன செய்யணும்? தூணும் முடியணும். அது உடையது. இது அக்ரிணை பன்மை உடையன. அப்ப ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, நெற்கதிரிலிருந்து நெல் மணிகள் மணிமணியாய். நெற்கதிரிலிருந்து நெல் மணிகள். இதுவும் பன்மைதான். நெற்கதிர்களில் இதுவும் பன்மைதான். மணிமணியாய் உதிர்ந்தன அப்படிதான் கரெக்ட். அதாவது அக்ரிணை பன்மை கரெக்ட். இது அக்ரிணில ஒருமையில வரும். ஓகேங்களா? மணிமணியாய் உதிர்ந்தது. சரிங்களா? 23 உலகில் ஒரு வகை. சரியா? ரைட்டு. ஆனா செல்வங்கள் கொடுத்திருக்காங்க. உலகில் ஒரு வகை கிடையாது, ஒரு வகையான செல்வங்கள் சொல்லும் போது வகை வராது. வகையான செல்வங்கள் உள்ளன. உள்ளன. ஒரு வகை செல்வம் உள்ளது. இதுன்னா கரெக்ட். உலகில் ஒரு வகை செல்வம் உள்ளது. இங்க வருங்க, ஒரு வகை வராது, பல வகை. சரியா? உள்ளன தான் வரணுமே தவிர உள்ளது வரக்கூடாது. பல வகை செல்வங்கள் உள்ளன அப்படின்னு தான் கரெக்ட். உள்ளது அப்படிங்கிறது தப்பு. அடுத்து பாருங்க, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினான் அப்படின்னு சொன்னா கண்ணன் கல்வி பணிகளை ஆற்றினான்னு சொல்லலாம்.
இது மரியாதை நிமித்த காரணமாக ஆற்றினார், அதுதான் சரி. புரியுங்களா? இது அக்ரணியில ஒருமைன்னு வரக்கூடியது, இது அக்ரணியில பன்மையில வரக்கூடியது. காமராசர் அக்ரணியா? காமராசர் அப்படின்னு சொல்லக்கூடியது உயர் திணை. அதுவும் கண்ணன் அப்படின்னா ஒரு சாதாரண ஆண்பால், ஆற்றினான்னு சொல்லலாம். காமராசர் அப்படிங்கிறது ஒரு மரியாதை நிமித்த காரணமாக ஆற்றினார், உரை ஆற்றினார், கல்வி பணிகளை ஆற்றினார், அம்பேத்கர் அப்படின்னு வந்தாலே ஆர் வரணும். அதனால ஆன்சர் ஏ கரெக்ட். கண்ணகியின் சிலம்பு இதுவல்ல, தப்பு. இவை அல்ல அப்படின்னு தான் கொடுக்கணும். இவை அன்று கிடையாது, அல்லதான் கரெக்ட். அவன் சிலம்புகள் வந்தாதான் இவை அல்லன்னு வரணும். சிலம்பு அப்ப என்னது? ஒருமை. ஒருமை அப்படின்னா இது ஒன்று, ஒருமை வந்தாலே அன்றுதான் கரெக்ட். அப்போ இது அன்றுதான் போடணும். ஓகேங்களா? இது அன்று. ஆன்சர் பி. கன்று நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? கன்று அப்படின்னு சொல்லுது. அப்ப அது வந்து உயரா லோவான்னா லோ தான். அப்ப கன்று தனது தலையை ஆட்டியது. இதே காமராசர் அப்படின்னா தமது ஆடையே வழங்கினார், அவருக்கு மரியாதை தமது. கன்று அப்படின்னா தனது தலையை ஆட்டியது. சோ ஒருமை பன்மை பார்க்கணும். இது ஒருமை, தனது. அடுத்து பாருங்க, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். என் தங்கை ஒரு பெண், அப்ப என்னது? தங்கை பரிசு பெற்றாள் அப்படின்னு தான். தம்பி பரிசு பெற்றான், தம்பி பரிசு பெற்றான். சரியா? தங்கைகள் பரிசு பெற்றார்கள், தங்கை வராது. இது அக்ரிணை. இது அக்ரிணை. பெற்றது அப்படின்னு வந்தா அது அக்ரிணை, அக்ரிணையுடைய ஒருமை. அப்ப இது தப்பு. இது தங்கைகள் அப்படின்னு வந்திருக்கணும். அல்லது தங்கைகள் அப்படிங்கிறது தமிழ்ல கிடையாது, தம்பிமார் அப்படின்னு சொல்லலாம். புரியுங்களா? அந்த மாதிரிதான். 28. காடுகளில் எல்லாம் கலையாகிய கரும்புகள் உள்ளன. காடுகளில் அப்படிங்கிறதும் ஒருமைதான். அதெல்லாம் இல்ல, காடுகளில் எல்லாம், எல்லா காடுகளிலும் கலையாகிய கரும்புகள் உள்ளன. இது பன்மை. பன்மைனாலே உள்ளன, ஒருமைனாத்தான் உள்ளது. இது ஒருமை. கரும்பு உள்ளது. ஓகேங்களா? அப்ப 28க்கு ஆன்சர் பி. 29. நான் வந்தோம் தப்பு, நாங்கள் வந்தோம். நாங்கள் வந்தோம் தான் கரெக்ட். நாங்கள் வந்தோம், நாங்கள் வருகிறோம், நான் வந்தேன் அப்படிதான் கரெக்ட். புரியுங்களா? நான் வந்தேன், அப்ப ஆன்சர் நான் வந்தேன். நாங்கள் வந்தோம், நாங்கள் நாளை வருகிறோம், உங்களை பொண்ணு பார்க்க நாளைக்கு வருகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுதான். அடுத்து பாருங்க 30. அதை செய்தது நான் அல்லேன். நான் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது நான் அல்லேன். நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது, நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது, நான் அல்லேன் அப்படின்னு தான் சொல்லணும். இங்க அன்றுனாலே அது இது அன்று அப்படின்னு தான் சொல்லுவோம். இவை அல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப நான் அதை செய்தது அவை அல்லை இவை எல்லாம் சொல்ல முடியும்? இல்லை. அதை செய்தது நான் அல்லன். இதுல இவை அவை அப்படின்னு வந்தாதான் அல்ல, இது அது வந்தா அன்று. ஆன்சர் பி தான் கரெக்ட். ஒரே கொஸ்டின், ஆனா கொஸ்டின் பாருங்க எப்படி மாத்தி மாத்தி கேட்கிறான் பாருங்க. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள்.
அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள். பசு கன்றை ஈன்றது. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. சுழலி நடனம் ஆடினாள். கரெக்ட். ஆப்ஷன் பி. நல்ல அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள் அல்லது செய்தனர் அப்படின்னாலும் ஒண்ணுதான். இங்க செய்தார்னு போட்டதுனால கல் கொடுத்துருக்கிறேன். புரியுங்களா? ஸோ அப்போ ஆன்சர் டி மட்டும்தான். இங்க நான் வரணும், இங்க இது வரணும். பாரு, ஒருமை பன்மை பிழையுள்ள தொடர். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிக்கணும். தப்பு தான் கேட்கிறான், எல்லாமே சரியா இருக்கு. காட்டில் மாடுகள் மேய்ந்தன, பன்மை. ஓகே. அக்ரிணை பன்மை, சரி. சோலையில் மான் துள்ளி விளையாடியது, அக்ரிணை ஒருமை, சரி. பூச்செடியில் பூ மலர்ந்திருந்தது, வெரி குட். அக்ரிணை ஒருமை. ஒருமைன்னு வந்தாலே தூணும் முடியும், அது நானும் முடியும். கரெக்ட். ஓர் அணில் மரத்தில் தாவி ஓடியது, அக்ரிணை ஒருமை, அது முடியணும்ல. ஒரு அணில். அப்ப ஆன்சர் சி தான் தப்பா இருக்கு. 33 ஒருமை பன்மை பிழையற்ற கேட்டிருக்கான். கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும். அப்ப மன்னரும், அப்ப வேற யாரோ பணிஞ்சிருக்கிறாங்க, அவர் கூட மன்னரும் பணிந்தனர். மன்னர் பணிந்தான் அப்படின்னு கொடுக்கல, மன்னன் பணிந்தான் அப்படின்னு வரலாம். மன்னன் பணிந்தான் வரலாமே தவிர மன்னரும் பணிந்தனர். இது ரெண்டும் அக்கிரிணை. நமக்கு உயர்ந்த நிலை கொடுத்திருக்காங்க. இது அக்கிரிணை ஒருமை, அக்கிரிணை பன்மை. அப்போ ஆன்சர் ஏ. ஒருமை பன்மை பிழையற்ற. தமிழர்களின் வாழ்வில் இசை ஒருமை சிறந்த இடத்தை ஒருமைன்னு வருது. அப்போ அக்ரிணை ஒருமை அப்படின்னா தூள முடியணும். அது பெற்றிருந்தது. சரியா? தமிழர்களின் வாழ்வில் இசைகள் அப்படின்னா பெற்றிருந்தன அப்படின்னா கரெக்ட். இசைகள் வந்தாதான். ஓகேங்களா? இது உயர்திணையில வரக்கூடியது. எது? பெற்றிருந்தனர் அப்படின்னா உயர்திணை. அதனால ஆன்சர் சி தான் கரெக்ட். பிழையற்ற தொடர் கேட்டிருக்கான். இலக்கிய கூறுகள் என்பவை சரியா? கூறுகள் எல்லாமே பன்மை வருது. மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை என்பவை இனிப்பு போன்றவை கரெக்ட். சோ இது பன்மை. இது ஒருமை. சார் எனக்கு ஒரு டவுட், போன்றன வரலாமலா சார் பன்மையிலே? என்பன வந்தா இனிப்பு போன்றனன்னு கொடுக்கலாம், என்பவைன்னு கொடுத்துட்டான். இலக்கிய கூறுகள் என்பன மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றன, என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை அப்படின்னு கொடுத்துட்டான். சோ அதனால ஆன்சர் பி தான் கரெக்ட். ஆன்சர் பி தான் கரெக்ட். பின்னொற்றுள் சரியான இணைகளை குறிப்பிடுக. புல் புற்கள் கரெக்ட் படிச்சிருக்கணும். எப்படி அப்படின்னா கல் கற்குவியல் சொல்ற மாதிரி, கற்கள்னு சொல்லும்ல, கற்குவியல் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? புல் பொற்கள் ரைட்டு. சொல் சொற்கள் கிடையாது, சொற்கள். இதுவும் அப்படிதான் வரணும். சொல் சொற்கள் தான் கரெக்ட். இது தப்பு. பூ பூக்கள் ரைட்டு. மாதம் மாதங்கள், மாதக்கள் கிடையாது.
மாதங்கள், இதுதான் கரெக்ட். அப்போ ஆவண்ணா தப்பு, ஈன்னா தப்பு. அப்போ ஆ இ கரெக்ட். ஆன்சர் சி. ஆன்சர் சி தான் கரெக்ட். 37. ஈஸ்ட்மென் என்பவர் படச்சுருள் தயாரிக்கும் முறையை ஒரு ஆள் உயர்திணை பன்மை உயர்திணை பன்மை அப்படின்னா 6ல முடியும். அப்போ கண்டுபிடித்தார், கண்டுபிடித்தார். இது சாரி உயர்திணை ஒருமை. இது உயர்திணை பன்மை. கண்டுபிடித்தனர். சரிங்களா? அக்கிரிணை ஒருமை, அக்கிரிணை ஒருமை, அக்கிரிணை பன்மை. சாரி, இதுதான் ஒருமை பன்மை. கண்டுபிடித்தன அப்படின்னா அக்கிரிணை பன்மை, கண்டுபிடித்தது அதுன்னு வந்துச்சுன்னா அக்கிரிணை ஒருமை. ஓகேங்களா? ஓகே, ஆன்சர் 38. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன, அக்கிரிணை பன்மை 4 முடியும். சரி. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தது, மரம் இது அக்கிரிணை ஒருமை. ஒருமையா வந்தாதான் இங்க மரங்கள் பன்மையா இருக்கு, அதனால வளராது. புரியுங்களா? மரம் அனைத்தும் வளர்ந்ததுன்னு வரும். ஸோ தப்பு. ஆன்சர் ஏ மட்டும். 39. ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின. பலவும் விலங்குகள் அப்ப என்ன? அது அக்ரிணையில பன்மையாக பார்க்கப்படும் போது 4 முடியும். தொடங்கின, இது அக்ரிணை ஒருமை, அதுவும் முடியும். விலங்கு அப்படின்னா ரைட். புரியுங்களா? ஸோ அப்போ ஆன்சர் பி தான் கரெக்ட். நிறைய தப்பு இருக்கும், நமக்கு சரியானது மட்டும் எடுக்கணும். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். நான் வாங்கிய நூல் இது அன்றும் தான் வரணும், அல்ல வராது. ஆன்சர் பி. நான் வாங்கிய நூல் இது அன்று. நான் வாங்கிய நூல்கள் இவை அல்ல அப்படின்னா கரெக்ட். இவை அல்ல. அதே மாதிரி இங்க அன்றுங்கிற இடத்துல அல்லன்னு வந்தா கரெக்ட். அப்ப ஆன்சர் பி மட்டும் கரெக்ட். அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற வாக்கியம் கேட்டான். இதுவும் தெரிஞ்சிருக்கணும். அவர் அல்லர், பகைவர் நீவீர் அல்லர் கரெக்ட். அல்லீர் கரெக்ட். அல்லன்னா அவை அல்ல. இது நீவீர் அல்ல. புரியுங்களா? அப்போ அவர் அல்லர். ஆன்சர் பி மட்டும். பகைவர் நாம் அல்லோம். இதை எழுதணும்னா நாம் அல்லோம். அடுத்து 42 பிழையை கண்டறிதல். எருது ஒண்ணுதான். எருது வண்டியை இழுத்தது, இதான் கரெக்ட். அதுவும் முடியணும். ஒருமைன்னு வந்தாலே அதுவும் முடியணும். அக்கிரிணை ஒருமை. ஸோ அதுவும் முடியணும். அடுத்து கவனிங்க. 43
சங்க காலத்திலிருந்து அரசனாயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினார் அப்படின்னா ஒருத்தர், போற்றினர் அப்படின்னா பன்மை, போற்றினர் அப்படின்னா பன்மை, போற்றினான் அப்படின்னா ஒருவன், ஒருவனைத்தான் போற்றினான். போற்றினார் அப்படின்னா இது அரசன் சொல்லுவோம், ஒருவன், இது அரசர். போற்றினார் சங்க காலத்து அரசராயின் முதலில் விருந்தினரை போற்றியது அக்கிரிணை, இது அக்கிரிணை. அப்ப இது கிடையாது. ஆன்சர் ஏ மட்டும். பாருங்க, ஒருமைப்பன்மை பிழையுள்ள தொடர். அப்போ மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர், சரி. பழமையே உணர கலைகள் துணை செய்கின்றன, கலைகள் துணை செய்கின்றன. தேவராட்டம் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகின்றது. சிங்குலர், ஒருமை ஒருமை, பன்மை பன்மை, புரியுங்களா? மணிகளால் பன்மை, சரியா? ஓகே. காவடியின் அமைப்புக்கு ஏற்ப சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்க்காவடி என அழைக்கின்றது, அழைக்கப்படுகின்றது. அழைக்கின்றது கிடையாது, அழைக்கப்படுகின்றது. அதாவது காவடியின் அமைப்புக்கு ஏற்ப சர்ப்பக்காவடி, பூக்காவடி, சரியா, தேர்க்காவடி என அழைக்கப்படுகிறது. அழைக்கப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. அப்போ ஆன்சர் பி மட்டும் தப்பு. அழைக்கப்படுகிறது தான் வருது, அழைக்கின்றதுன்னு வராது, அல்லது அழைக்கப்படுகின்றது அப்படிதான். ஏன்னா அழைக்கப்படுகிறது. 45 வலுவற்றனாலும் அப்படிதான், வலுவுன்னா தப்பு இல்லாத எதுன்னு கேட்கிறோம். செலியன் வந்தது, மாடு வந்தது அப்படின்னு தான் கரெக்ட். அப்போ இது திணை வலு, தப்பு இருக்கு, திணை வலு, சரியா? செலியன் வருவான் தான் ரைட்டு, வந்துட்டான் தப்பு. அடுத்து செலியன் வந்தால், வந்தான் அப்படின்னு தான் வரணும், வந்தால் அப்படிங்கிறது வராது. ஸோ இதுக்கு பேரு பால் வலு, பால் வலு. அப்போ ஆன்சர் ஏ தான் கரெக்ட். சரி, ஆன்சர் செலியன் வந்தான். அடுத்து பிழையற்றதான் கேட்டிருக்கான். மனிதன் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு, மனிதன் அப்படின்னு கேட்டிருக்கான், பல ஊர்களுக்கு செல்கிறான் அப்படின்னு தான் வரணும், பல ஊர்களுக்கு செல்கிறான் வரணும், இது தப்பு. மனிதர்கள் பல ஊர்களுக்கு செல்கிறார் கிடையாது, செல்கிறார்கள். ஸோ இதுவும் தப்பு. மனிதர்கள் பொருள் தேடுக ஒரு ஊருக்கு, ஒரு ஊருக்கு செல்கிறார் தான் வரணும், ஒரு ஊருக்கு செல்கிறார். யாரு? மனிதர்கள் ஒரு ஊருக்கு செல்கிறார்கள், பல ஊர்களுக்கு தான் செல்கிறார்கள். மனிதன் பொருள் தேடுவதற்காக ஒரு ஊருக்கு, மனிதர் கல்ல எடுத்துட்டோம்னா மனிதர் செல்கிறார். மனிதர்கள் பொருள் தேடுக்க பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். ஆன்சர் சி தான் கரெக்ட். இங்க மனிதர்னு வந்தா செல்கிறார், மனிதன் வந்ததுன்னா செல்கிறான், மனிதன் வந்தா செல்கிறான் தான் வரணும். ஆன்சர் சி. 47 ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்யலாம். பிழையற்றதான். பிறமினால் செய்யப்பட்ட பல வகையான அக்கிரிணை பன்மை பொருட்கள் இங்கே உள்ளன, சரி. பிறமினால் செய்யப்பட்ட பல வகை பொருட்கள் இங்கே உள்ளன. ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருள் அப்படிங்கிறது இங்க பொருட்கள் தான் கரெக்ட், பொருள் தப்பு. பலவகையான பொருள் கிடையாது, பலவகையான பொருட்கள். பிறமினால் செய்யப்பட்ட பலவகையான பொருட்கள் இங்கே உள்ளது அப்படிங்கிறது தப்பு. பொருள் உள்ளன, பொருள் உள்ளது தான் கரெக்ட். ஸோ அதனால தப்பு. புறம்புகளால் செய்யப்பட்ட பலவகையான பொருட்கள் இங்கே உள்ளது, எதுவும் தப்பு. சரியா? உள்ளன அப்படிதான் கரெக்ட். அதனால ஆன்சர் ஏ தான் கரெக்ட். 48 தவறானதை கேட்டிருக்கான்.
சொல் சொற்கள் கரெக்டு, படம் படங்கள் கரெக்டு, கை கைகள் ரைட்டு, புற்கள் புட்கள் கிடையாது, புட்கள் கிடையாது. ஆன்சர் தவறான இணை ஆப்ஷன் பி. 49 பிழையற்ற தொடரை காண்க. பிழை அற்ற தொடர் அவை பறந்து சென்றன. அதுகள் அப்படின்னு வரவே வராது. அது பறந்து சென்றது, அதுகள் அப்படின்னு வரவே வராது. அது பறந்து சென்றது கரெக்ட். அவை பறந்து சென்றன சரியானது. ஆன்சர் டி. அதுகள்ங்கிற வார்த்தையே கிடையாது. சரியா? அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல என்ன சொல்லணும்? அவைன்னு போடணும். அவை பறந்து சென்றன அப்படின்னா கரெக்ட். அதுகள் தப்பு. ஓகே, அடுத்து 50. உப்பும் நெல்லும் 2 சரியா? அப்ப பன்மையா மாறுது. ஒரே மதிப்புடையவனாக இருந்தன கரெக்ட். இது உப்பு ஒரே மதிப்புடையவனாக இருந்தது. 1னா தான் கரெக்ட், 2னா தப்பு. அதே மாதிரி உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையதாக, எல்லாமே தப்பு தான். ஒரே மதிப்புடையதாக இருந்தன. உப்பும் நெல்லும் ஒரே மதிப்பு உடையதாக இல்ல, உடையவனாக. புரியுங்களா? உடையதாக தப்பு. அப்ப ஆன்சர் ஏ. தெளிவா பார்க்கணும். உடையது வேற, உடையனாகவாக அப்படின்னு ஒரேனா சமமாக அப்படிதான் பார்க்கணும். அப்போ 50 வரைக்கும் பார்த்துருக்குறோம். சரிங்களா? சரி, இப்ப நம்ம பார்க்க போற கொஸ்டின் நம்பர் அதேதான், ஒருமை பன்மை பிழையில 51வது கொஸ்டின். என்ன பார்க்க போறோம் பாருங்க. பிழையற்ற தொடர்ன்னு கேட்டிருக்கான். அப்ப என்ன பண்ணும்? எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். ரைட். அதாவது என்னன்னா, உயர்தனில ஒருமை வந்தா ஆறுன்னு முடியும். ஓகே, அப்ப கரெக்ட். இங்க என்ன 2வது என்ன தப்பு இருக்கு? எங்கள் ஊரில் புலவர் இருவர். சரியா? இருவர் அப்படின்னா வாழ்ந்தார்கள் அப்படின்னு போடணும், அல்லது வாழ்ந்தனர், அதனால தப்பு. எங்களூரில் பல புலவர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு தான் போடணும். பல புலவர்கள் வாழ்ந்தார்கள். எங்களூரில் புலவர்கள் வாழ்ந்தார். புலவி வாழ்ந்தாள், புலவி அல்லது தலைவி, ஏதோ ஒண்ணு. தலைவி வாழ்ந்தாள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு புலவர் ஒருவர் சொன்னதுனால வாழ்ந்தார். அதுவே சரியா, புலவர் ஒருவர் ஆம்பளைனால வாழ்ந்தார், பொம்பளைன்னா வாழ்ந்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம குறிக்கணும். அப்ப ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, கொஸ்டின் 52. கோடிட்ட இடத்தை பொருத்தமான சொல்ல. அரசர்கள் உயர்திணை பன்மை. அரசர்கள் அப்படிங்கிறது நல்லாட்சி செய்தார்கள். அரசர் செய்தார், அரசர் நல்லாட்சி செய்தார், அரசர்கள் சரியா நல்லாட்சி செய்தார்கள். ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒருமைப்பன்மை பிழையற்ற சொல்றதே சொல்லுங்க. அவன் கவிஞன். சரியா? அவன் கவிஞர். அதாவது அங்க என்ன கேட்டிருக்கான்னா, பிழையற்ற தொடரை கேட்டிருக்கான். அப்போ 4 கொடுத்துருக்கிறான். இதுல எது சரின்னு கேட்கிறோம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அவன் அல்லன், அவள் அல்லல் அப்படின்னு படிச்சிருப்போம். அவர் அல்லர், அது அன்று, அவை அல்ல.
அப்ப இங்க அவன் கொடுத்திருக்கான், அப்ப என்ன முடியணும்? அல்லன் முடியணும். அவன் அல்லன், இதுதான் ஆன்சர் கரெக்ட். இது அவை அல்லன் வரணும், இது அதுன்னு வரணும். இதெல்லாம் என்னது? அக்ரிணியை குறிக்கக்கூடியது. உயர்தனி அவன் கவிஞன் அல்லன், இதுதான் சரி. ஆப்ஷன் 4th ஒன்று தான் சரி. சரிங்களா? அடுத்து பாருங்க 54. ஒருமைப்பன்மை பேட்டு. அமைச்சரோடு அலுவலர்கள் பன்மை வருது, உயர்திணை பன்மை. அப்ப என்னது? சென்றனர், சரி. இது அக்ரிணை, இதுவும் அக்ரிணை. இது என்னது? சென்றால், பெண்பாலை குறிக்கும். இது பெண்பால். அப்ப ஆன்சர் ஏ மட்டும் சரி. அடுத்து 55 பாருங்க. ஒருமை பிழையற்ற தொடர். மனிதர் மருத்துவத்தை பற்றி எப்போதும் அறிந்து கொண்டார்கள். மனிதர்கள் அப்படின்னா தான் சரி. சோ தப்பு. மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போதும் அறிந்து கொண்டார், மனிதர் தான் கரெக்ட். இதுவும் தப்பு. கொண்டன அப்படிங்கிறது அக்ரிணை. மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போதும் அறிந்து கொண்டார்கள், இது கரெக்ட். ஏன்னா அங்க உள்ளது கல்லு போடாம இங்க போட்டிருக்கானா, அப்ப ஆன்சர் 4th ஒன் கரெக்ட். 4வது ஆப்ஷன் தான் என்னது? ஆன்சர் கரெக்ட். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 56. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தான் கேட்டிருக்கோம். அப்ப என்ன பண்ண போறோம்னா, விளைநிலங்கள் கட்டடங்கள் ஆகிறது, விளை நிலம் கட்டடங்கள் ஆகிறது, நிலங்கள் கிடையாது. அப்ப விளை நிலங்கள் கட்டடங்களாக ஆகின்றன என அக்ரிணை கரெக்ட். விளைநிலம் கட்டடம் ஆகின்றது தப்பு. ஏன்னா இது ஒரு ஒருமை, ஒருமையில முடியணும், பன்மை பன்மையில முடியணும். இது ஒருமை, இது பன்மை, அப்ப இது கிடையாது. அடுத்து விளைநிலங்கள் பன்மை, கட்டடம் ஆகிறது அப்படிங்கிறது ஒருமை கிடையாது. அப்ப ஆன்சர் பி மட்டும். 57. ஒருமை பன்மை பிழை இருந்த சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள கிடையாது, தன்னைத்தானே கிடையாது, தம்மை தாமை. உயர்ந்தோர் தம்மை தாமே என மரியாதை தமதுன்னு வரும்ல, தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். சோ இது தப்பு. சிறுவன் மரியாதை கம்மி தான், அப்போ தமது கிடையாது, தனது. சிறுவன் தனது கையால் புத்தகம் வைத்திருந்தான், தனது கையில் புத்தகம். நாய் ஒருமை, தனது தலையை ஆட்டியது. குழந்தைகள் பன்மை, தன்னால் கிடையாது, தம்மால். எது தப்பு? தன்னால் அப்படிங்கிறது தப்பு. அப்ப ஆன்சர் சி மட்டும். இது உங்க புக் பேக்ல உள்ளது, ஸ்கூல் புக் பேக்ல இருக்கு, இது அப்படியே கேட்டிருக்கான் பாருங்க கொஸ்டின். அடுத்து 58. மாங்காய்கள் மட்டுமே வலுப்படுகிறது. மாங்காய்கள் மட்டுமே வலுப்படுகிறது, அப்ப கல் தப்பு. மாங்காய்கள் மட்டுமே வலுப்படுத்தப்படுகின்றன, சரி. இங்க மாங்காய் மட்டுமே வலுப்படுத்துகின்றன, இது பன்மை. இங்க ஒருமை, இங்க பன்மை, அப்ப இதுவும் தப்பு. மாங்காய்கள் மட்டுமே வலுவாகிறது, தப்பு. இது பன்மை, இது ஒருமை. சோ ஒருமை பன்மையா இருக்கக்கூடாது. ஒரு சென்டென்ஸ்ல ஒருமை வந்தா ஒருமையில முடியணும், பன்மை வந்தா பன்மையில தான் முடியணும். அப்ப ஆன்சர் பி. அடுத்து பாருங்க. நான் பாடத்தை படித்தேன், சரி. நான் பாடம் படித்தேன், கரெக்ட் தானே? பாடத்தை படித்தேன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து கவனிமா, நான் பாடத்தை படித்தேன், படிச்சா. அடுத்து நாம் பாடத்தை படித்தேன், தப்பு. நாம் பாடத்தை படித்தோம், நம் பாடத்தை படித்தோம் தான் சொல்லணும். நாங்கள் பாடத்தை படித்தோம் அல்லது நாம் பாடத்தை படிப்போம். நாங்கள் படித்தோம், நாம் படிப்போம். நம் பாடத்தை படிப்போம், வா போகலாம் அப்படின்னு சொல்லுவோம்.
நாங்கள் பாடத்தை புரியலா, நாங்கள் பாடத்தை படித்தோம், இது தப்பு. நான் பாடத்தை படித்தான், அவன் பாடத்தை படித்தான், அவன் பாடத்தை படித்தான். அப்ப ஆன்சர் ஏ மட்டும்தான் கரெக்ட், மற்ற எல்லாம் தப்பு இருக்கு. அப்ப 59க்கு ஆன்சர் ஏ. அடுத்து 60க்கு அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஸ் உழைப்பை நல்கினார். அம்பேத்கர் மரியாதை நிமித்தமாக பன்மை, மரியாதை நிமித்தம் காரணமாக பன்மையாக பார்க்கப்படுகிறது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, தனது அப்படின்னா ஒருமை, தமது அப்படிங்கிறது பன்மை. ஆன்சர் தமது உழைப்பை நல்கினார், தமது உழைப்பை நல்கினார். ஆன்சர் பி கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 61. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை எது? பாருங்க, இளங்கன்று ஒருமை பசியால் வாடி கொண்டிருந்தது, சரி. இளங்கன்று பசியால் வாடி கொண்டிருந்தன, தப்பு. பன்மையா மாறுது, பன்மைனால அது ஒருமை. இளங்கன்று ஒருமை பசியால் வாடி கொண்டிருந்தான், இது அக்ரிணை, ரைட்டா, கொண்டிருந்தான். அப்ப என்னது, இது உயர்தனையா மாறுது, தப்பு. இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தார்கள், ஒருமை, பன்மை, கொண்டிருந்தார்கள், உயர்திணை. அப்ப ஆன்சர் ஏ மட்டும் கரெக்ட். 62. ஒருமை பன்மை கிளையற்ற தொடரியது. ஆயுத எழுத்தை தலையை ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு ஒரு எழுத்து பிறக்கிறது, ரைட். ஆயுத எழுத்துனாலே ஒண்ணுதான் இருக்கு, தப்பு. பிறக்கின்றன அப்படின்னு சொன்னா தப்பு. ஏன்னா இது பன்மை, எழுத்துக்கள் வரணும். ஆனா ஆயுத எழுத்துல ஒண்ணுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. சோ பிறக்கின்றன அப்படின்னா பன்மை. பிறப்பால் அப்படின்னா பெண்பால், பிறப்பார்கள் அப்படின்னா உயர்திணை. அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஆன்சர் ஏ மட்டும் கரெக்ட். 63. பசுன்னா ஒருமை, அடுத்து அக்ரிணை, அப்போ அதுன்னு முடியும். ஆன்சர் சி தான் கரெக்ட். பசுக்கள் அப்படின்னா கரெக்ட். கன்றை ஈன்றன, பசுக்கள் வந்தாதான் கரெக்ட். அப்போ பசு கன்றை ஈன்றார்கள், தப்பு. இது உயர்தனை, இதுவும் தப்பு. அப்ப ஆன்சர் சி மட்டும்தான் கரெக்ட். 64. பிழையற்ற தொடர்தாங்கிறான். குதிரை அவள் அருகில் வந்து நின்றது, ஒரு குதிரை, அதான் முக்கியம், வந்து நின்றது, சரி. குதிரை அருகில் வந்து நின்றாள், இது பெண்பால், உயர்திணை. சோ என்னது, உயர்திணை. அப்ப குதிரைங்கிறது தப்பு. அவள் அருகில் வந்து நின்றாள் அப்படின்னா ரைட்டு, குதிரைங்கிறது வரக்கூடாது. இதுவும் அதான், குதிரைகள் அப்படின்னா கரெக்ட். குதிரைகள் அவள் அருகில் வந்து நின்றன அப்படின்னா கரெக்ட், இல்லைன்னா தப்பு. குதிரை அவள் அருகில் வந்து நின்றான், அவன், இதே இடத்துல அவன் அப்படின்னா கரெக்ட். புரியுதுங்களா? அப்ப இதுவும் தப்பு. ஆன்சர் ஏ மட்டும் கரெக்ட். அடுத்து பிழையற்ற தொடரை தேர்வு செய்ய. நம்ம படிச்சோம், ஏற்கனவே சொல்லியிருக்கல. அவள் வந்தா அல்லல், அவன் வந்தா அல்லன். அப்போ இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் என்னது, அவை. இதுக்கு போல அது. அப்போ எல்லாமே தப்பா இருக்கு. எது மட்டும் கரெக்ட், அவள் அல் அப்படிங்கறதா கரெக்டான சென்டென்ஸ். அடுத்து பாருங்க,
66. மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினார்கள். தப்பு. என பன்மை. மதியழகன் ஒருமை, இது ஒருமை, இது பன்மை. சோ ஒருமைனா ஒருமையில முடியணும், பன்மைனா பன்மையில. மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தை தங்கியதால் தப்பினான். சரி. ஒரு ஆண்பாலை கொண்டு முடிந்தால் அது சரியானது. ஆப்ஷன் பி. மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பின, இது அக்ரிணை. ஒரு உயர்தனை அக்ரிணையை கொண்டு முடியக்கூடாது. சூறாவளியின் போது தங்கியதால் தப்பியது, இதுவும் அக்கிரிணை, அதனால தப்பு. அக்ரிணை அது உயர்திணை. ஆன்சர் பி மட்டும். 66. 67. மாணவர்கள் உயர்திணை பன்மை. உயர்திணை பன்மை. மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கரெக்ட். மாணவர் அப்படிங்கிறது ஒருமையா மாறுது. ஒருமையின் வந்தா இங்க பன்மையில இருக்கு, அதனால இது தப்பு. மாணவர்கள் அப்படிங்கிறது பன்மையாக இருக்கு. கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒருமை. சோ தப்பு. மாணவர்கள் கால்பந்து விளையாடுகிறான். தப்பு. மாணவன் அப்படின்னா கரெக்ட். மாணவர்கள் மாணவர் அப்படின்னா ரைட். அப்ப இதுவும் தப்பு. இதுல மாணவர் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார் அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஆனா கல் போட்டிருக்கான். இங்க மாணவன் அப்படின்னா சரி. மாணவன் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறான் அப்படின்னா, அப்போ 3 தப்பு. ஏ மட்டும் கரெக்ட். அடுத்து கவனிங்க. 68. ஒருமை. ஒரு ஒருமை ஒருமையில முடியணும், பன்மை பன்மையில முடியணும், அக்ரிணையில முடியணும், உயர்தனை கொண்டுதான் முடியணும். என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில். என் பள்ளி பருவத்தில் பசுமை மாறா நெஞ்சுகள் எழுகின்றது. தப்பு. இது அக்ரிணை, இது உயர்திணை, அப்ப தப்பு. என் பள்ளி பருவம் உயர்திணை. புரியுங்களா? பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன. நினைவு இங்கே இது ஒருமை, இது பன்மை. நினைவுகள் பன்மை, இது ஒருமை. தப்பு. பன்மை ஒருமை தப்பு, ஒருமை பன்மை தப்பு. என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன. நினைவுகள் பற்றி உங்களுக்கு அக்ரிணையில முடிஞ்சாலும் நினைவுகள் எழுகின்றன தப்பு. நினைவுகள் அப்படிங்கிறது பன்மை, எழுகிறது அப்படிங்கிறது ஒருமை. தப்பு. ஆன்சர் சி மட்டும் கரெக்ட். ஆன்சர் சி மட்டும் கரெக்ட். அடுத்து 69. அன்னங்கள் பன்மை. அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன. துறைகள் பன்மை, உள்ளன பன்மை. ஆன்சர் கரெக்ட். அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளது, இது ஒருமை, அதனால இது தப்பு. அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலை உள்ளன. கரெக்ட். நீர்நிலைகள் அப்படின்னு வரணும், இந்த இடத்துல தப்பு. அன்னம் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட, இந்த இடத்துல தப்பு. அன்னங்கள் அப்படிங்கிறதும் தப்பு, அதனால ஆன்சர் பி தான் கரெக்ட். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிய. அத்து அப்படின்னு சொல்றோம், நல்லா பார்த்துக்கோங்க. அன்று அப்படிங்கிறது அது அன்று, அல்லது அவை அல்ல, இதுதான் கரெக்ட். சரிங்களா? அப்போ அல்லவை அப்படின்னா அல்ல, அப்ப இங்க என்ன தரும்? அவை அல்லதான் வரணும். சரிங்களா? அதே மாதிரி அப்ப இது தப்பாகுது.
அடுத்து என்னன்னா அது அன்றுன்னு போடும்போது உயிர்திணைக்கு முன்னாடி என்ன செய்யலாம், அக்து அப்படின்னு சொல்லி போடலாம். உயிர்திணை வந்தா அக்து அப்படின்னு சொல்லி போடுவோம். அப்போ இது கரெக்ட். அல்லன நம்ம அது அவன் அல்லன் அப்படின்னா தான் கரெக்ட். அல்லன அப்படின்னா கிடையாது. அவங்களுக்கு ஒருமை பன்மை பிழையற்றது. அக்து அல்லவை அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா அல்லவை அப்படின்னால என்ன, இது அவைன்னு வந்துடும். அல்லவை அப்படிங்கிறது, அல்லவைங்கிறது நமக்கு இல்லை, நீ இல்லை அப்படின்னு தான் நமக்கு இருக்கு. நீ வீர் அல்லை அப்படின்னு தான் இருக்கும், அல்லீர் அப்படின்னு தான் இருக்கு. அப்போ சரியானது அக்து அன்று. ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிற வார்த்தையும் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற வார்த்தையும் உயிரெழுத்துக்கு முன்னாடி அக்து அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம படிச்சிருக்கோம் இலக்கணத்துல. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அது அப்படிங்கிற வார்த்தையும் போடலாம். அப்ப இங்க உயிரெழுத்து இருக்கனால அக்து அன்று கரெக்ட். அக்து அன்று கரெக்ட். பாத்தீங்களா, இது நம்ம படிச்சதுதான். அடுத்து 71. நான் நட்ட மரங்கள் அனைத்தும், அனைத்தும் அப்படிங்கிறது பன்மையா மாறுது. அப்ப அனைத்தும் வளர்ந்தன தான் கரெக்ட். மரம் அப்படின்னா வளர்ந்ததுன்னு சொல்லலாம். அப்ப ஆன்சர் சி தான். நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்கின்றது, வளர்கின்றன அப்படின்னு தான் வரணுமே தவிர வளர்ந்தன அப்படின்னு தான் வரணுமே தவிர ஹின்றது அப்படின்னா ஒருமை. இங்க மரங்கள் கொடுத்துட்டாங்க, வளர்ந்தது ஒருமை, மரங்கள் கொடுத்துருக்காங்க பன்மையாகும். அடுத்து 72. கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. நிலையங்கள் பன்மை, வருகின்றன இது ஒருமை, இங்கு பன்மை கொடுத்திருக்கு. அப்ப ஆன்சர் பி தான் கரெக்ட். இங்க என்னது வருகிறது அப்படின்னா இங்க கல்லு வரக்கூடாது. அடுத்த இந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நீங்க படிச்ச வரைக்கும் என்ன படிச்சீங்கன்னா பான்னா பாக்கல் அப்படின்னு படிச்சிருக்கீங்க, ஈனா ஈக்கல் படிச்சிருக்கீங்க, காடுனா காடு, அப்புறம் சோலையை குறிக்க காடுகள் தான் சொல்லுவோம். இது தப்பு. ஆனா மடுக்கல்ங்கிறது இருக்கு. ஒரு சில இதுல என்ன இருக்குன்னா மடுக்கல்ங்கிறது இருக்கு. நான் எப்படி பார்த்தா பா அப்படிங்கிறது பாக்கல் இருக்கா அப்படிங்கிறதா ஒரு டவுட். ஸோ இதுக்கு தெளிவான ஆன்சர் கொடுக்க முடியல. ஏன்னா மடுக்கல் அப்படிங்கிறது ஒரு அப்படிங்கிறது மடுக்கல் தான் சொல்லுவோம். ஏன்னா பன்மை தான் கேட்கிறான். பொருத்தமான பன்மை வீதி மடுக்கல் எழுதலான்னு சொல்றாங்க. மடுக்கல் எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவன் என்ன பண்ணா ஆன்சர் மூணுமே வந்தாலும் இங்க இருக்கிறத பார்த்தா ஆனா இருக்கு, ஈயனா இருக்கு, ஆனா ஆவண்ணா இல்லை. ஆனா இருக்கு, ஆவண்ணா இருக்கு. நமக்கு வரணும்னா ஆவண்ணா ஈயனா வரணும், இல்லைன்னா ஆனா சேர்த்துக்கலாம், இவ்வளவுதான் வரணும். அப்படி இல்லை. ஆனா கவர்மெண்ட் கொடுத்தது ஃபர்ஸ்ட் இதுதான். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேலஞ்ச் பண்ணி அதுக்கடுத்து ஆன்சரை மாத்துவோம். ஸோ அப்படிதான். அதனால மடுக்கலுங்கிறது ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நீங்க இதுல படிச்சிருப்பீங்க வினைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி குறிக்கும் போது, அதே மாதிரி குறில் நெடில் அப்படின்னா மாடுன்னு சொல்லி படிக்கும் போது படிச்சிருப்பீங்க. டிஎன்பிசி கொடுத்தது ஆனா ஆவண்ணா, ஆனா ஈயனாவுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்து 74. அன்னமையாவையும் புது ஆலையும் அவர்கள் 2 பேர், ஒரு ஆளு கிடையாது 2 பேர், அவர்கள் வரவேற்றார்கள். கரெக்ட். அவர்கள் வரவேற்றார்கள், அவன் வரவேற்றான். புரியுங்களா? வரவேற்றன் அப்படிங்கிறது எல்லாமே அக்ரிணை. அப்போ இது தப்பா இருக்கு, இது தப்பு. ஆன்சர் ஏ மட்டும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர்.
தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஒருத்தர் தான். அப்போ தொல்காப்பியர் என்பது ஐம்பெரும் பூதங்களானது என்றான். அவங்க பாருங்க, காப்பியர் மரியாதை கொடுத்துட்டான். தொல்காப்பியன் அப்படின்னு சொல்லல, முருகன் அப்படின்னு சொல்லல. அப்ப என்னது, ஐம்பூதங்களா ஆனது என்கிறார், மரியாதை தான் கரெக்ட். ஆனது என்பார் அப்படி கிடையாது. அது என்னது, என்பார்னா என்னது, எதிர்காலத்துக்கு போயிடும். என்கிறார், ஆன்சர் பி தான் கரெக்ட். அடுத்து 76. இதெல்லாம் கலிங்க வீரர் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினார்கள். ஓடினார்கள் பன்மை, கலிங்க வீரர் ஒருமை. அப்ப இது கிடையாது. கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினர், கரெக்ட். கலிங்க வீரர்கள் ஒருவரை முந்திக்கொண்டு ஓடினான், இது ஒருமை. அப்ப இது கிடையாது. ஏன்னா இங்க பன்மை கொடுத்திருக்கான். ஒருமை பன்மை, பன்மை பன்மை கரெக்ட். கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடியது, இது அக்ரிணை. அப்ப அதுவும் கிடையாது. அப்ப ஆன்சர் பி மட்டும். சிறுமி ஒருமை, சிறுமி அப்படிங்கிறது ஒருமை. அப்ப சிறுமி தனது கையால், இதுவே காமராசர், அம்பேத்கர், பெரியார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியார், அம்பேத்கர் மரியாதை காரணமாக தமது, என்னது பன்மையாக பார்க்கப்படுகிறது, மரியாதை காரணமாக. அடுத்த கொஸ்டின் 78. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுவாள். மொழி தான் கொடுத்திருக்கு, கனிமொழி கிடையாது, இல்ல தேன்மொழி கிடையாது. அப்போ ஒரு பெண் பெயரை கொடுத்தா மாறுவாள் அப்படின்னு சொல்லலாம், பெண் இருந்தால். அப்ப இது வந்து பெண்பாலை குறிக்கும். அடுத்து மொழி காலத்துக்கு ஏற்ப மாறுகிறார்கள், இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சரிங்களா? ஏற்ப மாறுகிறார்கள் அப்படின்னா மக்கள், காலத்திற்கு ஏற்ப மக்கள் அப்படிங்கிறது வந்தா கரெக்ட், ஆப்ஷன் பி. அடுத்து மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகின்றன, மொழிகள் அப்படின்னா கரெக்ட். மொழிகள் காலத்திற்கு ஏற்ப மாறுகின்றன. அப்ப மொழி அப்படிங்கிறது சிங்குலர், ஒருமை, மாறுகிறது, ஆப்ஷன் சி கரெக்ட். ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து 79. ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. பிழை உள்ளன்னு கேட்டிருக்கான். பிழையிலி நூல்கள், நூல்கள் உள்ளன, சரி. சேர்க்கை மரம், மரம், மரம் ஒருமை, ஒன்று உள்ளது, சரி. மின் இதழ்கள் நிறைய உள்ளன, சரி. 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன அப்படின்னா தான் கரெக்ட். அப்ப ஆன்சர் சி மட்டும் என்ன இருக்கு, தப்பா இருக்கு, அவன் அதான் கேட்டிருக்கிறான். அடுத்த கொஸ்டின் 80. பிழையற்ற தொடரை, பிழையற்ற தொடரை கண்டறியாம். இவை நல்ல பழங்கள் அல்லதான் வரணும். இவை நல்ல பழங்கள் இல்லை அப்படிங்கிற வார்த்தையே வராது, அல்லை அப்படிங்கிறது வராது. அப்ப ஆன்சர் சி மட்டும்தான் கரெக்ட். நீ அல்லை, நீ வீர் அல்லீர் அப்படிதான் வரும். பாருங்க, இந்த இடத்துலதான் என்ன பண்றோம் அப்படின்னா, நான் அப்பல சொன்னேன்ல, இனிய பாடல், ஈ அப்படிங்கிறது, ஈ அப்படிங்கிறது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன போடணும், ஓர் போடணும், ஓர் இனிய. ஏன்னா ஈ அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கு முன்னாடி போடணும். இப்போ ஓர் வந்துருச்சு, ஓர் அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி அத்து அப்படின்னு தான் போடணும். இது ரெண்டுமே உயிரெழுத்துக்கு வரக்கூடியது, அக்தும் ஓரும். அப்ப என்னது, இனியதுக்கு முன்னாடி அக்து ஓர் இனிய பாடலை தான் கரெக்ட்.
இது உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் போடணும், ஒரு போடக்கூடாது. இது ஓர் அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி அக்து தான் போடணும், அது போடக்கூடாது. அதனால ஆன்சர் சி கரெக்ட். 82. முருகன் அவர்கள் அருகில் சென்றார்கள். அவர்கள் அருகில், அப்ப முருகனைத்தான் அவர்கள் சொல்றோம். அருகில் சென்றார்கள் அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, முருகன் அவர்கள் அருகில் சென்றார்கள் அப்படிங்கிறது பன்மை, முருகன்கிறது ஒருமை. அப்ப இது தப்பு. முருகன் அவர் அருகில் சென்றான் தான் வரணும். அப்ப என்னது, அதுவும் தப்பு. சென்றான் தான் வரணுமே தவிர சென்றார்கள் அப்படிங்கிறது தப்பு. முருகன் அவர்கள் அருகில் சென்றனர், முருகன் தான் இன்னும் போட்டான். இப்ப காமராசர் அப்படின்னா சென்றனர் சொல்லலாம். அப்ப இதுவும் நினைச்சது தப்பு. சென்றார் அப்படின்னு சொல்லலாம். சென்றனர் அப்படிங்கிறது பன்மையை குறிக்கும், அதுவும் தப்பு. முருகன் அவர்கள் இப்படி வாசி, முருகன் அவர்கள் அருகில் சென்றான். ஆன்சர் டி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, பிழையற்ற ஒருமை கேட்டிருக்கான். ஒருமை நீவீர் அல்லை அப்படிங்கிறது பன்மை. நீ அல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். நீ அல்லை, இது தப்பு. நான் அல்லம் இல்ல, நாம் அல்லோம். நாம்னாலே நிறைய பேர் வந்துடும். அப்ப இதுவும் பன்மை. அப்போ கரெக்டா உள்ளது நான் அல்லேன். அவங்க கேட்டது ஒருமை தொடர் கேட்டிருக்கான். பிழையற்ற ஒருமை. இங்கே நீ அல்லைன்னு வரணும், தப்பு. நாம் அல்லன் வரணும், தப்பு. நீவீர் அல்லீர் அப்படிங்கிறது என்னது, நீவீர் அல்லீர் அப்படிங்கிறது பன்மை. அவன் பிழையற்ற ஒருமை தொடர் தான் கேட்டிருக்கான். பன்மை தொடர் பிழையான்னு பார்க்க கூடாது. பிழையற்ற ஒருமை தான் கேட்டிருக்கான், ஒருமை பன்மை கேட்கல. அப்ப ஆன்சர் பி மட்டும். இதுவும் கரெக்ட் தானே சார், இது பன்மை, எனக்கு தேவையில்லையே, எனக்கு ஒருமை தான் தேவை. அதனால ஆன்சர் பி. அடுத்து 84. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றார்களா? இது மக்கள், இது படை, தப்பு. ஏன்னா இது அக்ரிணை, இது உயிர்திணை. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றது. யானைப்படையும் குதிரைப்படை அப்படிங்கிறது என்ன ஆயிருது, அக்ரிணையில பன்மையாகுது. சென்றது அப்படிங்கிறது ஒருமை. அப்ப இதுவும் தப்பு. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றன, கரெக்ட். யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றார், இது உயிர்திணை, இது அக்ரிணை. அப்ப ஆன்சர் சி மட்டும். கொஸ்டின் நம்பர் 85. 85. ஒருமைப்பன்மை பிழை நீக்கி. அவன் ஒருமைப்பன்மைன்னு கொடுத்துருக்கான் பாருங்க, நல்லா பார்த்துக்கணும்னா. தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு, தமிழர்கள் பன்மை அறிந்திருந்தனர், பன்மை, கரெக்ட். தமிழர்கள் உணவு பரிமாறையை அறிந்தன, இது அக்ரிணை, இது உயர்திணை, தப்பு. தமிழர்கள் அப்படிங்கிறது உயர்திணை, உணவு பரிமாறும் முறையை அறிந்தான், தமிழன் தான் அது. தமிழன் உணவு பரிமாற முறையை அறிந்தான் வரணும், சரிங்களா? தமிழர்கள் உணவு பரிமுறையை அறிந்தது, தப்பு, இது அக்ரிணை. அப்ப ஆன்சர் ஏ மட்டும்தான். அடுத்து 86. ஒருமைப்பன்மை பிழையுள்ள அப்படின்னு கேட்டாங்க. நம்ம படிச்சிருப்போம், உலகம் 50 பூதங்களால் நிலைத்து இருக்கிறது. உலகம் 1 நிலைத்து இருக்கிறது, கரெக்ட். விருந்தோம்பல் பெண்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அது என விருந்தோம்பல் ஒருமை, கருதப்படுகிறது ஒருமை. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்றனர். நிலத்தவர் வரவேற்றனர், கரெக்ட். உயர்திணை, உயர்திணை. கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈங்கியும் செய்வதாக. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது கிடையாது, இருந்தனர் அல்லது இருந்தார்கள், அப்படிதான். கல்வியும் செல்வமும்
பெற்ற பெண்கள், பெண்கள் தான், ரெண்டுமே பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகும் செய்வதாக இருந்தனர். செய்வதாக இருந்தனர் அல்லது இருந்தார்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால ஆப்ஷன் டி தான் கரெக்ட். தப்பு. எனது இருந்தது அப்படிங்கிறது அக்ரிணை, ஆனா இது உயர்தனையை குறிக்கிறது, அதனால தப்பு. அடுத்து வலுவல் சொல் இல்லாத தொடரை குறிப்பிடுக. சென்னைக்கு அருகாமையில் இருப்பது, சென்னைக்கு அருகாமையில் இருப்பது மதுரை. அப்போ மதுரை அப்படிங்கிறது ஒருமை, அன்றுதான் வரணும், இல்லை அப்படிங்கிறது வரவே கூடாது. நீ அல்ல தான் வரணுமே தவிர வரக்கூடாது. அப்போ மதுரைக்கு அருகில் இருப்பது அன்று. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து பிழையற்ற பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். கரெக்ட். நம்ம இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். அவன் அல்லன், அவன் தான் யாரு? கண்ணன். அன்றுனா என்ன சொல்லிருக்கோம்? அது அன்று, அவர் அல்லர், நீவீர் அல்லேர். ஸோ ஆன்சர் ஏ மட்டும் கரெக்ட். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் தான் கேட்டிருக்கான். இது நம்ம புக்கில் உள்ளதான். கிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். ஒருவர் தான் உணர்த்தினார். கரெக்ட். என்பவர், அப்போ என்னது? உணர்த்தினான் அப்படிங்கிறது. என்பவன் அப்படின்னா தான் தப்பு. சரியா? உணர்த்தினார்கள் அப்படிங்கிறது தப்பு, உணர்த்தியவர்கள் அப்படிங்கிறது தப்பு. இதெல்லாம் என்னது? பன்மை. ஒருமை பன்மை. 90. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. தப்பு. மேகம் சூழ்ந்து கொண்டது. மேகம் சூழ்ந்து தப்பு, கொண்டது. மேகம் சூழ்ந்து கொண்டது. ஆன்சர் சி தான் கரெக்ட். கீழ்காந்தொடர்களில் தன்மை ஒருமை தொடரை கேளுங்க. தன்னை குறிக்கணும், சரிங்களா? அது ஒருமையாகவும் இருக்கணும். தன்னைனா நான், என்னை குறிக்கணும். நான் அல்லேன். கரெக்ட். இது நாம் அல்லோம். நாமம் அப்படிங்கிறது என்னது? ஒருமை கிடையாது, பன்மை. புரியுங்களா? நாம் அல்லோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி அவன் அல்லன், படற்கை. இது என்ன? இது படற்கை ஆகுது. அவன் கேட்டிருக்குது தன்மை ஒருமை தொடரை கண்டறிக. தன்மை ஒருமை தொடர். அப்ப நான் அல்லன் தான் வரணும். நான் அல்லன் அப்படிங்கிறது தப்பு. அல்லோம் அப்படின்னாலே தெரிஞ்சிச்சான். இது ஏற்கனவே தப்பு. இது கரெக்ட். ஆனா படற்கை. இது இது கரெக்ட். ஆனா பன்மை. இங்க என்ன கொடுத்திருக்கு? தன்மை ஒருமையை குறிக்கணும். அல்லேன், நான் அல்லேன். ஆன்சர் டி. எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க. 92. மல்லிகை குளத்தில், மல்லிகை குளத்தில், மல்லிகை குளத்தில் பூக்கும், அப்படி வச்சுக்கணும். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. ஏன்னா ஒண்ணுதானே. மலர்கள் அப்படின்னா அல்லன்னு போடலாம். மலர் அப்படின்னா ஒண்ணுதான் குறிக்கும். மலர்கள் அப்படின்னா அல்லன்னு போடலாம். புரியுங்களா? அப்போ ஆன்சர் பி தான். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. அது குளத்துல பூக்காது இல்ல, தரையில தானே வளரும். தாமரை தானே குளத்துல பூக்கும், அந்த மாதிரி. ஆன்சர் பி தான் கரெக்ட். வலுவற்ற தொடர் அப்படின்னாலும் அதுதான் புக்கில் உள்ளதான். பாருங்க. நேற்று வருவான், நாளை வருவான், நாளை வருவான், நேற்று வந்தான். கரெக்ட். நேற்று வருகிறானா, இன்று வருகிறான், நாளை வருவான். அப்ப நேற்று